ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம தேன்குழல் முறுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது. இது இந்த மாதிரி இந்த பாருங்கள் 3 ஓட்டை வச்சு இப்படி புளிவம்ல முறுக்கு. இந்த தேன்குழல் முறுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து தீபாவளிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு முறுக்கு. இதை தான் இன்றைக்கி புளிய போகிறோம் ஃபர்ஸ்ட் நாள். இதுக்கு வந்து எப்படி ஏன் மாவு வந்து உருட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இந்த உரல் இருக்குது, இந்த உரல் சைஸுக்கு மாவு உருட்டி தனியாக போட்டோம்னா கடன்னு எடுத்து அந்த உரலுக்குள்ளே வச்சு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முறுக்கு புளியறதுக்கு ஒரு நல்ல ட்ரிக்குங்க. மாவு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு படி பச்சரிசி எடுத்துருக்கேன்னா 150 கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா உப்பு வந்து தண்ணியில் வந்து இப்படி ஊற வச்சுருவேன். உப்பை ஊற வச்சு அந்த தண்ணியை போட்டு தான் மாவை பிசைவேன். கட்டி பெருங்காயத்தை லைட்டாக தண்ணி வச்சு ஊற வச்சுருவேன். ஊற வச்சு அந்த ஊறின தண்ணியை தான் இதில் ஊற்றிப்பேன். அப்போ தான் பெருங்காயம்லாம் ஒன்றுபட சேரும். அந்த முறுக்கை வந்து இப்போ புளிவோம். தேன்குழல் முறுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். முறுக்கு புளியலாமா? அழகாக வருது பார்த்தீங்களா? அப்புறம் வந்து அரிசி வந்துட்டு நல்லா கல்லரித்து காய வச்சுருங்க. ஏன்னா தவிடு உம்மிலாம் இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன். உளுந்து வந்து களைய வேண்டியதில்லை. உளுந்தை வந்துட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு அரிசியோடு போட்டுட்டோன்னா அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் முறுக்கு மாவு. தேன்குழல் முறுக்கு மாவு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு செய்யுங்க. முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு உரல், இதுதான் உரல் அப்படின்னா அந்த உரல் அளவுக்கு அந்த மாவை உருட்டி வச்சுப்பேன். வச்சு 5 உருண்டை 5 இப்போ ஒரு உரை எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு 6 முறுக்கு புளிவேன். அப்புறம் வந்துட்டு 6 முறுக்கு அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் அதை போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு வேறு எப்படினாலும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். நிறையா ஒரு படி போட்டு புளியலாம். நான் இப்போ அரைப்படி மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு படி எடுத்துக்கலாம், இல்லை 2 படி எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேன்குழல் முறுக்கு ரொம்ப இப்போ தான் எனக்கு முறுக்கே செய்ய தெரியாது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா பயனுள்ள வீடியோவை பார்ப்போம். நன்றி.